பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 37வது சங்கீதம் 34வது வசனம் பாருங்கள். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய ஒளியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். அவர் உன்னை உயர்த்துவார், துர்மார்கரை அறுப்புண்டு போவதை நீ காண்பாய்ன்னு சொல்ல ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், மோசே நம்ம பார்க்குறோம். மோசேவோட ஆண்டவர் பேசினார். மோசேன் தேவன் தெரிந்து கொண்டார். எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேன் தெரிந்து கொண்டார். ஆனால் மோசே கர்த்தர் பாதத்தை காத்திருந்தார். எப்படின்னா 40 நாள் புசியாமல் குடியாமல் அவர் 40 நாள் உபாசிருந்து ஜெபம் பண்ணி, தேவனே இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி என்னை நீர் கொண்டு வந்தீங்க. ஆனால் நாங்கள் வெற்றியோடு வரணும், எனக்கு கூட நீங்கள் இருக்கணும், நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பாதத்தில் காத்திருந்ததுனாலே தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எகிப்து தேசத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் முன்பாக எப்படி பேசணும்னு சொல்லி ஞானத்தை கொடுத்து அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லை பாருங்கள், அவருடைய ஒளிகளை கைக்கொள். அதுதான் நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் பாதத்தில் காத்திருப்போம், உபாசிருப்போம், ஜெபிப்போம், ஆனால் எல்லாமே செய்கிறோம். ஆனால் அவர் ஒளிகள் கை கொள்ளாமல் இருக்கிறனாலே தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் இடத்துல காத்திரு, அவர் ஒளிகளை கைக்கொள் அப்படின்றார். அப்போ அவர் ஒளிகள் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்கிற காரியங்கள், அவர் நியாய பிரமாணங்கள், அவர் சொல்லியிருக்கிற அந்த கட்டளைகள் படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சத்ருகள் இருந்து நம்மளுடைய விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறேன்றார். அப்போ அந்த எகிப்து தேசத்தில் இருந்தால் அந்த பார்வோன் ராஜா அந்த சத்ரு தான் அவரில் இருந்து விடுதலை வேணும்னா மோசே என்ன பண்ணார், கர்த்தர் பாதத்தில் காத்திருந்ததுனால தான் விடுதலை வந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தான் இன்னொரு வசனம் கூட பாருங்கள், நீங்கள் 38 சங்கீதம் 38:15 பாருங்கள். கர்த்தாவே உமக்கும் காத்திருக்கின்றேன், என தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவும் கொடுப்பீர். ஏன்னா அவருக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவரே எனக்கு உங்கள் பாதத்தை நான் காத்திருக்கிறேன், நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா தாவீது சொல்கிறார். அதுபோல் தேவஜனமே நம்ம கர்த்தர் பாதத்தில் நம்ம காத்திருக்கும் போது, அவர் ஒளிகளில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சத்ருகள் முன்பாக நம்மளுக்கு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். அதே 21 பாருங்கள், 38:21. கர்த்தாவே என்னையை கைவிடாதேயும், என் தேவனை எனக்கு தூரமாகாதேயும் என்று அவர் தாவீது ஜெபிக்கிறார். அதுபோல தான் தேவஜனமே நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் காத்திருக்கணும். ஒன்று. ரெண்டாவதாக அவர் கற்பனையில் கை கூட நம்ம நடக்கும்போது நம்ம சத்ருகள் முன்பாக நம்மளுக்கு ஒரு பந்தி ஆயுதப்படுத்துவேன் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் தாவீது சொன்னது போல் நம்மளை உயர்த்துகிற தேவன் யாருன்னா தேவனை மட்டும்தான் நமக்கு. அவர் விட்ட வேறு யார் இருக்கிறாங்க? நம்ம காத்திருந்து ஜெபித்து அவன் கற்பனையில் படி நடக்கும்போது தேவன் என்ன பண்ணார், நம்மளை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். காத்திருந்து ஜெபிக்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நம்மளுக்கு. பாருங்கள், இது எஸ்தர் ராஜாதி கூட யூதர்களெல்லாம் அழியும் போது, ஆனால் அவர் என்ன பண்ணான், கர்த்தர் பாதத்தில் 3 நாள் என்ன பண்ண காத்திருந்தா, ஜெபம் பண்ணான். தேவன் என்ன பண்ணுறாரு, ராஜா கண்ணுகளை தயவு காட்டினார், யூதர்களெல்லாம் அவன் ரசித்து கொண்டான். அதுபோல தான் நம்ம குடும்பங்களில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம தேசத்தில் எவ்வளோ காரியங்களை நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக நம்ம தேசத்துக்காக உபாசிருந்து நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கலாம். எங்கே வேலைக்கு போகிறவங்களான ஒரு 3 நாள் உபாசிருங்க, கர்த்தர் பாதத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். நம்ம தேசத்தில் பிரச்சனைகளும் குடும்பங்களில் பிரச்சனைகளும் சமாதானம் இருக்காது, வியாதிகளும் இது மாதிரியெல்லாம் கடைசி காலத்தில் சொல்லியிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவன பாதத்தில் நம்ம காத்திருக்கணும், நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது கை கொண்டு நடக்கும்போது நமக்கு என்ன பண்ண, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பழைய காரியங்களெல்லாம் விட்டுடுங்க, ஆனால் தேவன் எப்படி சொல்லியிருக்கிறார் அதுபடி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உங்கள் பாதத்தில் காத்திருக்கிற அந்த ஆண்டவர்
ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு வாஞ்சை, ஒரு வைராகி, ஒரு தாகம் கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுங்க சுவாமி. எந்த ஒரு தடைகள் இருக்காதபடி உங்கள் அப்பா உங்கள் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம். கற்பனைப்படி நாங்கள் நடக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசத்தை நாங்கள் கர்த்தாவை சுதந்திரித்து கொள்ளணும்ப்பா. தேவனே உங்கள் ராஜ்யத்துக்கு எங்களை ஆயுதப்படுத்துங்க சுவாமி. கேட்குற ஒவ்வொரு ஜனங்கள் மேலே தேவனோட பிரசன்னம் இருக்கட்டும் கர்த்தாவே. அவங்க தேவைகளெல்லாம் என் தேவனை சந்திங்க சுவாமி. அது மாத்திரமில்லை, உங்கள் ராஜ்யத்துக்கு அவங்களை ஆயுதப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே இன்றைக்கி பிறந்த நாள் இருந்தாலும் வெட்டிங் டே இருந்தாலும் அவங்க தேவைகளெல்லாம் தேவனை சந்திங்க. நல்ல காரியங்களெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுங்க. இயேசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ. தேவன் ஆசீர்வதி.